சுதந்திர தினம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஆகஸ்ட் 15 நள்ளிரவு. ஆனால் இந்த தேதியை தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நாடு முழுவதும் உள்ள ஜோதிடர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? மவுண்ட் பேட்டன் பிரபு எதேச்சையாக தேர்ந்தெடுத்த அந்த நாள் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைந்த நாளாகும். ஆனால் இந்திய ஜோதிடர்களோ இது ஒரு பேரழிவை உருவாக்கும் என்று பதறினார்கள். குறிப்பாக கல்கத்தாவைச் சேர்ந்த சுவாமி மடானந்தா போன்ற ஜோதிடர்கள் அந்த நாளில் சனியும் ராகுவும் மிக மோசமான கிரக நிலைகளில் இருப்பதாக கணித்து கூறினர். மேலும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தேசத்தின் பிறப்புக்கு சுத்தமாக ஆகாது, வெள்ளையர்கள் ஆட்சியில் இன்னும் ஒரு நாள் கூடுதலாக இருப்பது மேல் என்று ஜோதிடர்கள் பகிரங்கமாக எச்சரித்தனர். இது தொடர்பாக மவுண்ட் பேட்டனுக்கு அவசரமாக கடிதங்களும் பறந்தன. ஆனால் அறிவிப்பு முன்பே வெளியாகிவிட்டதால் தேதியை மாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டது. அதற்கு பதிலாக ஒரு நிமிட சமரசம் ஏற்பட்டது. அதாவது தேதியை மாற்ற முடியாது என்பதால் நேரத்தை மாற்றினார்கள். அதன்படி ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் அதிகார மாற்றத்தை கொண்டு வந்தனர். அப்படி பிறந்த அந்த வரலாற்று தருணத்தில்தான் நேருஜி தனது புகழ்பெற்ற ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி உரையை நிகழ்த்தினார். ஜோதிடர்களின் கவலைக்கு மதிப்பளித்து தேதியை மாற்றாமல் நேரத்தை மாற்றியமைத்த அந்த நள்ளிரவு சமரசம்தான் இன்று நம் சுதந்திரத்தின் அடையாளமாக மாறியுள்ளது.